ஹரஹர பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தன்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. நம்முடைய தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் காசி வடகாசி தென்கொடி உள்ள தென்காசியை ஆண்ட மாமன்னர் பராக்கிரம பாண்டியனுடைய சுவிகார பிள்ளையாக இருந்த வரதுங்க பாண்டியன். இந்த வரதுங்க பாண்டியன் அவருடைய தந்தையார் பேர் வீரபாண்டியன். வீரபாண்டியனுக்கு பிறந்த வரதுங்கனும் அதிவீரராம பாண்டியனும் இப்பகுதியை ஆட்சி செய்த காலத்தில் நம்முடைய வரதுங்க பாண்டியர் அவர்கள் அவருடைய குருநாதருடைய ஆலோசனை ஏற்று பால் வண்ணநாதருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு சிவாலயத்தை உருவாக்கி, ஒப்பனையம்மாளுக்கு ஒரு சிவாலயத்தை உருவாக்கி 18 சித்தர்களும் அடியார் பெருமக்களும் இங்கே வருகை தந்து இங்கே காசிக்கு நிகரான ஒரு அற்புதமான ஆலயத்தை இங்கே உருவாக்கிய பெருமை நம்முடைய வரதுங்க மகாராஜாவுக்கு உண்டு. அந்த வகையில் அவர் காசிமா நகரத்தை அன்றைய காலத்தில் இந்திராணிக்கு பிறந்த சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் அன்று காசியவை ஆட்சி செய்த அந்த தருணத்திலே காசி மன்னர்களுடைய மகள் சிவகாமி சுந்தரியை வரதுங்கன் திருமணம் செய்து இங்கே இந்த புண்ணிய சேத்திரத்திலே பச்சேரி என்ற கிராமத்திலே அவர் வாழ்ந்ததாக வரலாற்று ஆய்வுகளும் ஆவணங்களும் என்று சொல்லப்படுகிறது. ஆக கிட்டத்தட்ட 15 வயதில் எனக்கு இருக்கின்ற போது இப்பகுதியை வரலாற்று ஆய்வு செய்கின்ற வருகை தந்த பொழுது என்னுடைய அன்பு அண்ணா வீரயிருப்பு செல்லத்திரை அவர்கள் கரிவளந்தூர் பால்வண்ணநாதர் திருக்கோவிலிலே காவலராக பணியாற்றின்ற அந்த தருணத்தில் நானும் அண்ணாவுங்க வருகை தந்து இந்த பகுதியை ஆய்வு செய்தோம். அதன் அடிப்படையில் 37 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டு வந்து மன்னன் இந்த இடத்துல அவருடைய பணியை, அவருடைய ஜீவ சமாதியை இன்று மீண்டும் எடுத்து செய்வதற்கான ஒரு பாக்கியத்தை இந்த தருணத்தில் நம்முடைய திருக்கோவிலிலே பல்வேறு வகையிலே எங்களோடு இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற கேரளா நம்பூதிரி ஹரிஹரன் சுவாமி அவர்களும் நம்முடைய மாரியப்பன் மகேஸ்வர சுவாமிகளும் தற்பொழுது ஐயா இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணேசமூர்த்தி ஐயா அவர்கள் பந்தப்புலி இரட்டியை பூச்சியை சார்ந்த ஐயா சோலைசேரியை சார்ந்த ஐயா அவர்களும் தற்பொழுது முதல் உளவாரப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பணிகள் இன்னும் எதிர்காலத்தில் ஐயாவுக்கு ஜீவ சமாதி அமைத்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து மீண்டும் அவருக்கு நிழற்குடை அமைத்து மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே பூஜைகளின் புனஸ்காரம் நடத்துவதற்கு அனைத்து ஆன்மீக ஐயன்பர்கள் அடியார் பெருமக்களும் அனைவரும் நீங்கள் முழு உதவி செய்திட உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.